நீங்க முதல்வர் ம். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள சொன்னதுனால நீங்க இவ்வளவு பெருசா பேசுறீங்க. ஆனா, ஐயா ம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முதல்வர் அவர்கள ஒருமையில பேசியிருக்காரு. இதே இடஒதுக்கீடு விவகாரத்துல. அவருக்கு ஒரு நியாயம், ம். இவருக்கு ஒரு நியாயமா? இவர் அந்த அளவுக்கு தப்பா ஒண்ணும் பேசலையே. அவருக்கு வேலை இல்லன்னு தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்த அவங்க முன்வைக்கிறாங்க. ஏங்க ஒருமையில பேசுறது அவர் வாய்ஸ் என்ன, இவங்க இது என்ன? அவர் எந்த கோவத்தில் பேசினாரு? எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு பேசல. அதானிய நீங்க ஏன் சந்திக்கிறீங்க? ஏன் நீ இந்த குற்றச்சாட்டு முழுக்க தமிழகத்தை நோக்கி பாய்கிறதுங்கிறதுக்கு பதில் வேணுமே. நான் கேட்கிறேன், வைகோ கூட்டணி கட்சியான திமுகவை இதிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறாரா? கடைசி நிமிஷம் உள்ள என்னென்னலாம் கூத்து நடந்தது, பத்திரிகையாளர்கள் உள்ள விடாம எவ்வளவு நெருக்கடிகள் தரப்பட்டது. ஊடகவியலாளர்களுக்காக நாங்க பேச தயாரா இருக்கிறோம். ஆனா ஊடகவியலாளர்கள் உண்மையை வெளியே சொல்றதுக்கு முடியல. ஏன்னா அவங்க ஒரு நிறுவனத்தின் கீழ தான் இருக்கிறாங்க. இந்த கோபம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோபம் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லி சொல்லி இது மட்டுப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோபத்தை நீங்கள் அறவழியில் தான் காண்பிக்க வேண்டும். சாதாரணமா நீங்க 87கள்ல இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பார்க்கும்படியாக வைத்து விடாதீர்கள். முதல்வர் அவர்களே, முதல்வர் அவர்கள் அதானி பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்குத்தான் ஐயா பேரை இழுத்து விட்டு போயிருக்கிறார். இப்ப எல்லாரும் அதானி பிரச்சனையை மறந்துட்டோம். இந்து மதத்தை மட்டும் குறை சொல்வதற்கு இங்கு ஒரு சிலர் தயாராக இருப்பது வேற என்ன காரணங்களுக்காகவும் என்ற கேள்வியும் இங்க முன்வைக்கிறது. இவங்கனால வேற எந்த மதத்தையும் குறை சொல்ல முடியல. நான் சொல்றேன், மதத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை யாருமே குற்றம் சொல்லி போகாதீங்க. போங்க, முதலமைச்சர்கிட்ட போய் சண்டை போடுங்க. ஏன் ஐயப்பட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இன்னைக்கு ஜீசஸ்டையோ ஐயப்பட்டையோ நீங்க இஸ்லாம்லயோ போய் சண்டை போடாதீங்க. இங்க இருக்கிற நீங்க சண்டை போட வேண்டிய இடம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மனிதர்கள்ட்ட சண்டை போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். அதை செய்யுங்க. முக்குக்கு டாஸ்மாக் கடை, பள்ளிக்கூடங்கள்ல பூரா போதைப் பொருள் கொண்டாட்டத்தை பார்க்கணும். என்ன செய்ய போறீங்க? இதுக்கு எதிராக உங்களால ஒரு பாட்டு எழுத முடியுதா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாமகவின் மாநில பொருளாளர் திலகபாமா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு தமிழகம் முழுக்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை பத்தி தமிழக முதல்வர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அவருக்கு ஒரு வேலை இல்ல, அதனாலதான் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு பாமகவினர் தமிழகம் முழுக்கவே போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ முதல்வர் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்வர் சொன்ன வார்த்தை முதல்ல கண்டனத்துக்குரியது. அவர் எதற்காக இப்படி பதில் சொல்ல தொடங்கினாருங்கிறது நம்ம பதில் சொல்ல தொடங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. எதை கேள்வி கேட்கிறாங்க? மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அறிக்கையில் இருந்ததை கையில் எடுத்து கேள்வி கேட்கிறார்கள். அதானி அவர்கள் உங்களை சந்தித்தது சரியா? சந்தித்தது என்பது உண்மைதானா? அமெரிக்காவில் வழக்கு தொடுக்கப்பட்டு பிடிவாரண்ட் பிடிக்கப்பட்ட நிலையில் ஊழல் வழக்கில் சிக்கிய ஒருத்தரை நீங்க சந்திக்கலாமா? அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு நாங்க சந்திச்சேன், சந்திக்கல, அது தகவல். இங்க எவ்வளவோ பதில்கள் இருக்கு. ஆனா, அவங்கட்ட உண்மையான பதில் இல்ல. முதலமைச்சர் அவர்கள்ட்ட உண்மையான பதில் இல்ல. உண்மையான பதில் சொல்ல தைரியமற்றவன், திராணியற்றவன் என்ன செய்வான்? அடுத்த ஆள் மேல பழிய போடுவான். இது எங்க ஆரம்பிக்கிறாங்க? உங்களுக்கு அவருக்கு வேலை இல்ல, அதனால அறிக்கை குடுக்குறாங்க. அ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வேலை இல்லாமல் தான் முரசொலியில பக்கம் பக்கமா எழுதினாரா? வேலை இல்லாம தான் எல்லாத்துக்கும் திரைப்பட வசனங்கள் அவ்வளவுக்கு எழுதினாரா? முரசொலியில கேள்வி பதில விடாம எழுதிட்டே இருந்தாரா? வேலை இல்லாம தான் எழுதினாரா? நான் கேள்வி கேட்போம்ல, 90 வயசுல நீங்க சட்டமன்றத்துக்கே போகாம இருந்தீங்களே, இன்னைக்காவது ஒரு ஒரு வார்த்தை வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னு பேசியிருப்போமா? ஆனா, ஒரு மூத்த அரசியல்வாதியை, இந்தியாவிலேயே மூத்த அரசியல்வாதியை 6 இடஒதுக்கீடுகளை தமிழகத்துக்கு பெற்றுத்தந்த ஒரு அரசியல் தலைவரை, ஒரு கட்சியின் நிறுவனரை, எல்லா சமுதாயத்திலும் தமிழகத்தில அம்பேத்கர் தூக்கி கொண்டாடிய முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பல 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 பேரை நீங்க அப்படி கீழ இருந்த வேணாம் தலைவர்களாக உருவாகுங்கள் எடுத்து வந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். உங்களுக்கு இதெல்லாம் இல்லாம அவர் கொடுக்கிற அறிக்கையில உங்களுக்கு வலிக்குது. உங்கள கேள்வி கேட்கிறத, இன்னைக்கு ஆட்சிய கேள்வி கேட்கறது வலிக்குது. சரியா இருந்தீங்கன்னா பாராட்டுவாங்க. ஐயாட்ட பாராட்டு வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிதுங்க. ஆனா அதுக்கு நம்ம செயல்படணும். அதுக்கு செயல்படணும். மணிமண்டபம் திறந்தா மட்டும் போதாது. மணிமண்டபத்துக்கு போராடுனவங்களுக்கு நீங்க நீதி செய்யணும்னா,
அவங்க கேட்ட இடஒதுக்கீட வழங்கணும். மணிமண்டபம் எப்படி அதுக்கு நீதியா இருக்கும்? அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்கல்ல ஐயா. கேள்வி கேட்ட உடனே இவருக்கு பதில் சொல்றதுக்கு வலிக்குது. இதுக்கு பதில் சொல்ல தெம்பு இல்லாமல், திராணி இல்லாமல், நீங்க வந்து ஐயாவுக்கு வேலை இல்லைங்கிற வார்த்தைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விழுப்புரத்துல இப்ப உங்களால கால வைக்க முடியல. முடியவே முடியாது. இல்ல மேம். அவர் என்ன சொல்றாரு, கனமழை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால தான் நான் விழுப்புரத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பயந்துட்டு வந்ததா நீங்க சொல்றீங்க? நம்பிட்டோம்ல, நம்பிட்டோம்ல. ம். மணிமண்டபத்த எப்ப தொறக்குறாங்கன்னு பார்க்கிறேன். மணிமண்டபத்த தொறக்கனா, நீங்க இடஒதுக்கீட வழங்கணும். இன்னைக்கு அவ்வளவு சாதகமான சூழல்கள். ஒரு இன்னைக்கு குன்னம் தொகுதி முழுக்க நான் போயிட்டு வரேங்க. தொகுதியில அவ்வளவு பேர் படித்தவர்கள் இருக்கிறாங்க. படித்தவர்களுக்கான அங்க எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்ல. நீங்க இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலை வென்று நீங்க ஆட்சி தொடங்கி எவ்வளவு காலம் ஆயிட்டது? எவ்வளவு எந்த பகுதியில நீங்க இன்னும் நியமனங்கள முடித்திருக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் வேலைக்கான ஆட்கள் எடுப்பே இல்லையே! எல்லாரும் வேலை இல்லாம நின்னுட்டு இருக்கிறாங்க. நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க உங்களோட அறிக்கைகள்ல? எதுவுமே நடக்கலையே! அப்ப எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறான். மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, எ எ பத்திரம் பதிய போக முடியலங்க. தான பத்திரம் குடுத்தா கூட அவனுக்கு மொய் எழுத வேண்டியிருக்கு. இங்க தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்குன்னே தெரியல. இவ்வளவையும் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறோம். கேள்வி எழுப்புற ஒரே கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது. ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி பாமக மட்டும்தான் மக்கள் பிரச்சனைய மட்டும் பேசிட்டே இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல முடியல. விழுப்புரத்துல இப்ப இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் பார்த்தா நீங்க விழுப்புரத்துக்குள்ள வர முடியாது. ஏற்கனவே அங்க எல்லாம் வந்து எப்ப முதலமைச்சர் வந்தாலும் எதிர்ப்ப காமிக்கிறதுக்கு கொதிச்சு போய் நிக்கிறான் தொண்டை. வேலை இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? இந்த அறிக்கையில் குடுக்கிற தகவல்கள் வந்து ஒரு எவ்வளவு வலுவாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா அறிக்கை குடுக்க இது செய்யல, கண்டனம் அப்படிலாம் ஐயா அறிக்கை குடுக்கறது இல்ல. தீர்வுகளோடு சொல்லுகிறார். எவ்வளவு தகவல் இதெல்லாம் உங்கனால ஒரு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு வன்னிய இடஒதுக்கீடுக்கு இந்த தகவல்கள் வந்தால் இடஒதுக்கீடு வழங்கிடலான்னு அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த தகவல்கள் ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டே உங்களால தர முடியலையே. ஐயா குடுக்கிற தகவல்களை நீங்க எப்படி தாங்குவீங்க? இதுக்கு ஒரு திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள சொன்னதுனால நீங்க இவ்வளவு பெருசா பேசுறீங்க. ஆனா, ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வர் அவர்கள ஒருமையில பேசியிருக்காரு. இதே இடஒதுக்கீடு விவகாரத்துல. அவருக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? இவர் வந்து அந்த அளவுக்கு தப்பா ஒண்ணும் பேசலையே. அவருக்கு வேலை இல்லன்னு தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்த அவங்க முன்வைக்கிறாங்க. ஏங்க ஒருமையில பேசுறது அவர் வாய்ஸ் என்ன? இவங்க இது என்ன? அவர் எந்த கோபத்தில் பேசினாரு? எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு பேசல. இந்த மக்களுக்கு நீங்க தருவதாக சொன்ன இடப்பங்கீடை ஏன் தேர்தலின் முன்னாடி வரைக்கும் நீங்க இடப்பங்கீடு தர்றதா தானே சொல்லி எல்லா அறிக்கைகளோட உள்ள வந்தீங்க. ஆனா இன்னைக்கு அது சொல்லலையே, இன்னைக்கு அது இல்லையே. விக்கிரவாண்டியில எதை முன் வச்சு கேள்வி கேட்டீங்க? இதுக்கு முந்தின தேர்தலையும் நீங்க இடப்பங்கீடு தருவோம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு தரதுக்கான வாய்ப்புகள் இருந்து நீங்க தர தயாரா இல்ல. அப்ப அதுல கொதிச்சு போய் இது எவ்வளவு இந்த சட்டமன்றத்தை காலடி வைக்க மாட்டேன்னு சொன்ன மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மக்களுக்காக அதை போய் நான் முதலமைச்சரை போய் நேர்ல பார்த்துட்டு வந்தாரா இல்லையா? நேர்ல பார்த்துட்டு வரும்போது மரியாதையா தானே எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு கண்ணியமாவும் தானே நடந்துட்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படுகிறது. சாமதான பேத தண்டம் தானங்க. இதையெல்லாம் கேட்டு பார்த்துட்டு முடியலைங்க போது தானே கொதிச்சு போறார். கணக்கானது இல்லையே. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன கேக்குறீங்க? உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்ட இது உண்மையா? ஐயா இத குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரேன்னு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு நீங்க ஆமா, இல்ல ஏதாவது பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு பதில் இல்லையே. உங்ககிட்ட பதில் இருந்தது. திமுக காரங்க பதில் சொல்லட்டுமே எனக்கு. பதில் சொல்லுங்க. அதானிய நீங்க ஏன் சந்திக்கிறீங்க? ஏன் நீ இந்த குற்றச்சாட்டு முழுக்க தமிழகத்தை நோக்கி பாய்கிறதுக்கு பதில் வேணுமே. இடப்பங்கீடுக்கு மணிமண்டபம் திறக்கிறீங்களே, ஏன் இந்த இடப்பங்கீடை வழங்கினா அது அதை விட பெரிய நீதி. இந்த கேள்விகளை முன்வைக்கும் போது அதுக்கு பதில் சொல்றதை விட்டு இடப்பங்கீடை நீங்க வழங்கினீங்கன்னா யாருக்கு பேர் வரும் சொல்லுங்க. இன்னைக்கு திமுக அரசுக்கு தானே நல்ல பேர் வரப்போகுது. அதைத்தானே முன்வைக்கிறோம். அந்த பேரை வாங்கிக்கிற கூட தகுதி இல்லாதவங்களையா நீங்க முதலமைச்சர் இருக்கிறாரு. இன்னைக்கு திமுகவில் இருக்கிற வன்னியர்களுக்கும் சேர்த்துத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் வன்னியர்கள் கூட கிடையாது. ஒரு பெரும்பான்மை சமூகம்
தனக்கான வாழ வாய்ப்பு வசதி இல்லாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய சான்று விழுப்புரம், திண்டிவனம் இந்த பகுதிகள்லாம் காலங்காலமாக கல்வியில கடைசி நிலை. கல்வியில கடைசி நிலை. மதுவால் சாகுறவங்கதுல முதல் நிலை. அப்ப அந்த அந்த மாவட்டத்தின் மேல நீங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறீங்க. இதுக்கான வாய்ப்புகள சரி பண்ணுங்க. வேலை வாய்ப்புகள குடுங்க. ஒருத்தன் வேலையிலும், வாழ்க்கையிலும் தெளிவாக இருந்தா, அவன் மது பக்கம் போறான். ஏன் போறான்? அவன ஏது கொண்டு செலுத்துது? சரியான கல்வி, வேலை இதெல்லாம் அவனுக்கு இருந்ததுன்னா, அவன் ஏன் மதுவின் பக்கம் ஒதுங்குறான்? இன்னைக்கு இதெல்லாம் இல்லாதவன் தான் தடம் மாறி போயிட்டு இருக்கிறான். தமிழகத்தை தடம் மாறிக் கொண்டிருக்கிற தமிழகத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்பதனை உணர்த்துகிறோம். செய்தால் அவருக்குத்தான் நல்ல பேர். 10 வருஷம் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள். ம். இப்ப நல்ல பேரை வாங்கிட்டு தானே நீங்க அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும். ஓகே மேம். இது குறித்து வைகோ அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது அதானி விவகாரத்தை வந்து திசை திருப்புறதுக்காக தான் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த விவகாரத்தை கையில எடுத்திருக்காரு. ஏன்னா மோடி அவர்கள தான் ராமதாஸ் அவர்கள் வந்து குற்றம் சாட்டணும். ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள நோக்கி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு? மோடி அவர்கள் வந்து காப்பாத்துறாரா? அவரோட கூட்டணி கட்சியை காப்பாத்துறாரா? அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு மேம். அதே கேள்வியை தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும். வைகோ என் கூட்டணி கட்சியான திமுகவை காப்பாற்ற விரும்புகிறாரா? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேள்விகளை, விமர்சனங்களை யார் மீதும் வைக்க தவறியதில்லை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கருணாநிதியோடு கூட்டணியில் இருந்த போதும் தைலாபுரத்திலிருந்து எனக்கு தைலம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னவர் தான் கருணாநிதி. கடுமையான விஷயங்களை என் கூட்டணியில் இருந்துட்டே கேட்கிறீங்களே அப்படின்னு சிரித்துக்கொண்டே சங்கடப்பட்டவர் கருணாநிதி தான். அப்போ அதுல கூட்டணியில இருக்கிறத பத்தி எல்லாம் ஒரு நாளும் சின்ன சஞ்சலம் கூட ஐயா படுறதில்ல. நான் கேட்கிறேன், வைகோ வந்து கூட்டணி கட்சியான திமுகவை இதுல இருந்து காப்பாற்ற விரும்புகிறாரா? இதுல இருந்து காப்பாற்ற விரும்புகிறாரா? பதில் சொல்லட்டுமே. வேலை இல்லாமல் அறிக்கை தருகிறார் அப்படிங்கிற வார்த்தை வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது. நீங்க எப்படி நீங்க உங்களுக்கு உங்க கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியலன்னா அடுத்தவரை குறை சொல்லுவீங்களா? நீங்க எங்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் உங்க கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல தயாரா. ஆளுகின்ற அரசாக இருக்கிறவர்கள் எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். அந்த கேள்வி கேட்கறதுக்கு தானே எதிர்கட்சிகள் இருக்கிறோம். பதில் சொல்லித்தானே ஆகணும். உடனே பதில் சொல்லாமல் நீங்க வந்து அடுத்தவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வீசுறதுங்கிறது எந்த வகையில யார் கொடுத்த தைரியம்? ஓகே மேம். இந்த விவகாரங்கள் ஒரு புறம் இருக்க, இப்ப தமிழகத்துல வந்து தேர்தல் நெருங்கிருச்சு. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 1 1/2 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு அப்புறமா தேர்தல் வேலைகள்லாம் ஆரம்பிச்சிரும். இப்ப திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா 200+ அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து இப்ப வந்து பாஜக கூட்டணியில இருக்கோம். சோ இந்த பாஜக கூட்டணி தான் தொடருமா? பாமகவுடைய தேர்தல் வேலைகள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? பாமகவுடைய தேர்தல் வேலைகள் வந்து முழுக்க மக்களை நோக்கி செல்வதற்கு தடங்கள் இல்லாமல் செல்வதற்கு அடித்தட்டு வரைக்கும் எல்லா கிராமங்களிலும் கொண்டு ஊடுருவி செல்வதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு கூட குன்றம் தொகுதியில அந்த தொகுதிக்கான ஆய்வு பணிகளை நான் மேற்கொண்டிருந்தேன். எல்லா கிராமங்களுக்கும் செல்கிறோம். உண்மையிலே வந்து ஐயா எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணிங்கிறது வந்து நீங்க வெறும் ஆய்வாளர் மட்டுமில்ல. நீங்க முதல்ல ஒரு தொகுதியை பற்றி முழுமையா தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுக்கு வர்றதே இல்ல. இந்த பிரச்சனைகளுக்காக முகம் கொடுக்கிற ஆட்களாக எங்கள் மாறுவதற்கு வழிகளை பாட்டாளி மக்கள் கட்சி தந்து கொண்டிருக்கிறது. இதுதான் முதல் பயணமா நான் பார்க்கிறோம். திமுகவோ, அதிமுகவோ ஆட்கள் எவ்வளவு இருக்கிறாங்க? தேர்தல் நேரத்துல யாரெல்லாம் நம்ம கட்சி கோட்டு போடுவாங்க? அவங்களுக்கு எவ்வளவு கவர் போடலாம்? அப்படிங்கிறத திட்டமிடுறதுக்காக தான் தேர்தல் பணிக்குழுவா வச்சிருக்கிறாங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட பணிக்குழு வந்து அது அல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விகளே வேற. அந்த ஒவ்வொரு ஊராட்சியிலும் என்ன பிரச்சனைகள்? யார் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமானது எது? என்ன விஷயங்கள் இருக்குது? அதை எப்படி நாங்க கொண்டு வந்து சேர்க்கலாம்? அதுக்கான தீர்வுகளை நம்ம அடுத்து பேசுறதுக்கும், செயல்படுத்துறதுக்கும் யாருடைய உதவிகள் தேவை? இதையெல்லாம் சேர்ந்து நாங்க அலசிட்டு இருக்கிறோம். அப்போ மக்களை ஒன்று சேர்க்கிறதே இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு அவர்களை பழக்குவதற்கு தான். தேர்தலில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில நான் இருக்கிறப்ப விருதுநகர் தொகுதியில உங்களுக்கு போன தேர்தல் நடந்தது தெரியும். யார் வென்றாங்க, யார் வென்றதா அறிவிக்கப்பட்டாங்க. யார் வென்றாங்க, யார் வென்றதா அறிவிக்கப்பட்டாங்கன்னு உள்ள நின்ன சாதாரண நபருக்கு கூட தெரியும். ஆனா அப்படிதான் நம்ம ஜனநாயகம். விஜய பிரபாகரன் தான் வென்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க.
கடைசி நிமிஷம் உள்ள என்னென்னலாம் கூத்து நடந்தது, பத்திரிக்கையாளர்கள் உள்ள விடாம எவ்வளவு நெருக்கடிகள் தரப்பட்டது. ஊடகவியலாளர்களுக்காக நாங்க பேச தயாரா இருக்கிறோம். ஆனா ஊடகவியலாளர்கள் உண்மைய வெளிய சொல்றதுக்கு முடியல. ஏன்னா அவங்க ஒரு நிறுவனத்தின் கீழ தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நிறுவனத்தின் கீழ தான் இருக்காங்க. நிறுவனம் அங்க உள்ள கட்டுப்பட்டா இருந்தா நாங்க என்ன செய்ய முடியுங்கிற இடத்துல தான் போயிருக்கு. விலைபோன மாவட்ட ஆட்சியராகத்தான் இருந்தாங்கங்கிறத நாங்க கண்கூடா பார்த்தோம். இதுதான் நிதர்சனம். ஆனா இந்த நிதர்சனத்தை தாண்டி தான் வெற்றிங்கிறத பிடிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அப் அப்ப இதையெல்லாம் வெற்றி கொள்ளணும்னா, மக்கள் ஒருங்கிணைந்து இந்த ஜனநாயக மாண்பை காப்பாற்ற அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து குடுத்த அந்த சட்டத்தை முழுமையாக நாங்க செயல்படுத்தணும்னா, இந்த பணத்திலிருந்து விலகி மக்களுக்கான அரசியல் இயக்கமாக ஒருத்தர் வரணும்னா, அதை நோக்கி தான் நாங்க செயல்பட்டுட்டு இருக்கிறோம். வலுவாக எங்கெல்லாம் இருக்கிறோமோ, அதை மேலும் வலுப்படுத்தவும். எங்கு பலவீனமாக இருக்கிறோமோ, அதில் முழுமையாக எங்களை செயல்படுத்தவும் திட்டமிடல்களை தொடங்கி இருக்கிறோம். ஓகே மேம். இந்த விவகாரத்துல கூட அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை பத்தி பேசிய விவகாரத்துல கூட உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் வந்து முதல்வர் அவர்களை கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாரு. சோ உங்களுடைய கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஆதரவு குடுத்துட்டு தான் இருக்காங்க. அது தேர்தல் தான சீமான் கூட்டணி. கூட தான் சீமான் அவர்கள் கூட தான் இப்போ இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு குடுத்திருக்கிறாரு. அவர் ம், கூட்டணியில இல்ல. ம். ஆ இது நியாயம் என்று நம்புபவர்கள் அத்தனை பேரும் ஆதரவு இது இது கண்டனத்துக்குரியது. முதல்வர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த வார்த்தை மிக மிக மோசமானது. ஏன்னா, ஐயாவோட அறிக்கை என்பது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க செஞ்சு பாருங்களேன். எல்லாராலயும் கண்டனம்னு அறிவிக்க குடுக்க முடியும். பாராட்டுன்னு ஒரு 4 பக்கம் எழுதலாமே ஒழிய, பிரச்சனைக்கான தீர்வுகளை உங்கள் சிந்தனை தளத்திலிருந்து கொண்டு வந்து கொட்டுவது, அது நாளைக்கான தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது. ஒண்ணும் இல்லங்க. இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயா பயன்படுத்துகிற வார்த்தை இடப்பங்கீடு. எல்லா சமுதாயத்துக்கும் அவரவருக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. எங்க சமுதாயத்துக்கு மட்டும் குடுங்கன்னு ஐயா இன்னி வரைக்கும் கேட்கல. ஆனா இங்க ஒன்று சேருதல் நிகழாத போது, இந்த கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காவது தாங்களேன்னுங்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இது தவறான புரிதலாகத்தான் எப்பயுமே ஒரு சாதிக்குட்பட்டவராக மருத்துவர் ஐயா சித்தரிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் மாத்தி பேசுகிற யாரை பத்தியும் எந்த சொல்லை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிற மருத்துவர் ஐயாவை வேலை இல்லாம இருக்கிறான்னு சொன்ன அப்புறம் கோவம் வருமா வராதா? இன்னும் சொல்லப் போனா, இந்த கோபம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோபம் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் டீசன்ட் அண்ட் டெவலப்மென்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லி, சொல்லி இது மட்டுப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ம். இந்த கோபத்தை நீங்கள் அறவழியில் தான் காண்பிக்க வேண்டும். சாதாரணமா நீங்க 87கள்ல இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பார்க்கும்படியாக வைத்து விடாதீர்கள், முதல்வர் அவர்களே. முதல்வர் அவர்கள் அதானி பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்குத்தான் ஐயா பேரை இழுத்து விட்டு போயிருக்கிறார். இப்ப எல்லாரும் அதானி பிரச்சனைய மறந்துட்டோம். ஐயாவ வஞ்சத்த பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஐயாவை இழிச்சொல் சொன்னார்ங்கிற பத்தி தான் மட்டும் பேசிட்டு இருக்கோம். இது கூட நமக்கு எதிரான மக்களுக்கு எதிரான ஒரு ஆபத்தான போக்காத்தான் பார்க்கிறேன். அவர்கள் ஊழல் பிடிபடாமல் இருக்கிறதுக்கு அவங்க எப்பயாவது ஒண்ண கிளப்பி விட்டுக்கிட்டே போறாங்க. 5 ஓகே. வருஷத்துக்கு முன்னாடி பாடுன பாட்ட இப்ப இழுத்து விட்டுட்டு போவாங்க. அந்த அந்த நீங்க நல்லா விவகாரம் பாருங்க. பார்த்தீங்கன்னா ம். ம். அந்த விவகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு. சோ இசைவாணி அவர்கள் ம். வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு. சோ அதுக்கான கண்டனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த விவகாரத்த எப்படி மேம் பார்க்குறீங்க? ஒரு இந்து மதத்தை சேர்ந்த கடவுளை இழிவுபடுத்திட்டாங்க. அவங்க வேற மதத்துக்காரங்க அப்படிங்கிற மாரி கருத்துக்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இல்ல நான் வந்து எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட ஆளா தான் இருக்க விரும்புறேன். ஆனால் ஒரு மதத்தை மட்டும் நீங்கள் குறை சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கதா நம்புறீங்க பாத்தீங்களா? அது ஆபத்தான போக்கு. மதங்கள் எந்த மதமும் அது மனிதநேயத்தை மனிதனை மனிதனாக பார்க்கிறதுக்கு தான் சொல்லிக் குடுக்குதுன்னு நான் நம்புறேன். ஆனா மனிதர்களால் சில நேரங்கள்ல திசை திருப்பப்படுது. அது ம். எல்லா மதத்திலயும் இருக்கு. எல்லா மதத்திலயும் இருக்கு. இஸ்லாமிய மதத்துல தலாக்கு சொல்றது வந்து பெண்களுக்கு எதிரானதுன்னு போராடுற இடத்துல தானே நம்ம இருக்கிறோம். இஸ்லாம் மதத்துல பெண்கள சரியா நடத்துறோம்னு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க பெண்கள மூடித்தானே கொண்டு போக வேண்டிய சூழல்ல கட்டமைக்கப்பட்டிருக்கோம். ஆனா, அது அவர்கள் நம்பிக்கை. அந்த உடை அவங்கள நம்பிக்கையா இருக்கு. அந்த நம்பிக்கைய நான் புறக்கணிக்க முடியாது. என்னுடைய பெண்ணிய சிந்தனைய வச்சுக்கிட்டு நான் அத அத வந்து நான் கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடாது. அது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் உடைத்து போட முடியாது. அது மாரி ஐயப்பா கோயில் சிலருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீங்க ஏன் உடைக்கிறீங்க? ஒண்ணு நான் சாதாரணமாக பட்டிவரம்பட்டி
நீதி கட்சி பட்டியலமட்டி சுயமரியாதை இயக்க தலைவர் சவுந்தரபாண்டியனாரின் வழியில் வந்தவள் நான். அவர்கள் நம்பிக்கையை நாங்கள் ஒரு நாளும் குலைக்க போறதில்ல. ஆனா எங்களுக்கு உள்ள போக வேணாம்னு ஒருத்தாள் சொன்னா கோயிலுக்குள்ள. நாங்க எங்களுக்கு தனியான கோயில கட்டிட்டு போங்களேன்னு சொன்னேன். ஊர் இதெல்லாம் சிவகாசி, விருதுநகர்லாம். கோயிலுக்குள்ள உங்கள விடலைன்னு சொன்னா, நாங்க தனியா கோயில கட்டிக்கிடுவோமே! எங்கள யார் விட வேணாம்னு சொல்றதுன்னு வந்த வந்த அந்த காலகட்டத்திலிருந்து வளர்ந்தவர்கள். அதனால இதையெல்லாம் உங்களுக்கு ஆனால் குறை சொல்வதற்கு, இந்து மதத்தை மட்டும் குறை சொல்வதற்கு இங்க ஒரு சிலர் தயாராக இருப்பது, வேற என்ன காரணங்களுக்காகவும் என்ற கேள்வியும் இங்க முன்வைக்கிறது. இவங்கனால வேற எந்த மதத்தையும் குறை சொல்ல முடியல. நான் சொல்றேன் மதத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை யாருமே குற்றம் சொல்லி போகாதீங்க. அது அது அந்த மதத்தை விரும்புபவர்கள் அதை அதை எங்க அது அடிப்படைவாதமா மாறி நம்மள ஒடுக்குறதுக்கு கிளம்புதோ, அப்ப மட்டும் தான் நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க ஐயப்ப கோயில் போய் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? கோயில் போய் உங்களுடைய பெண்ணியவாதத்தை நிறுவ போறீங்களா? இங்க எத்தனை பெண்களுக்கான போராட்டங்கள் இங்க காத்து கிடக்கு. இங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் படித்துட்டு எத்தனை பெண்கள் நான் இன்னைக்கு பொன் பரப்பில போய் நிக்கிறேன். அவ்ளோ பெண்கள் எல்லாருமே எம்.ஃபில், எம்.பெட் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. பிஎட் படிச்சுட்டு. 8,000 5,000 சம்பளத்துல. போங்க. முதலமைச்சர்ட்ட போய் சண்டை போடுங்க. ஏன் ஐயப்பட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இன்னைக்கு ஜீசஸ்டயோ, ஐயப்பட்டயோ, நீங்க இஸ்லாம்லயோ போய் சண்டை போடாதீங்க. இங்க இருக்கிற நீங்க சண்டை போட வேண்டிய இடம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மனிதர்கள்ட்ட சண்டை போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். அதை செய்யுங்க. முக்குக்கு டாஸ்மாக் கடை. யாரும் நிதானத்துல இருக்க முடியாத ஒரு நாளா மாறி போயிட்டு இருக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் ஆனா கொஞ்சம் மிதப்பாங்கன்னு இருந்தது போய் திங்கக்கிழமை காலையில கூட 6 மணிக்கே அங்கங்க பாலங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பள்ளிக்கூடங்கள்ல பூரா போதைப் பொருள் கொண்டாட்டத்தை பார்க்கிறோம். என்ன செய்ய போறீங்க? இதுக்கு எதிராக உங்களால ஒரு பாட்டு எழுத முடியுதா? ஏன் முதலமைச்சர் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க? அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் அங்கீகரிச்சுட்டு அமைதியா இருக்கிறீங்க. ஸ்டாலின் மனைவி போனா கோயில் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாம போனா மட்டும்தான் குறை சொல்லுவாங்களா? எந்த மதத்தின் நம்பிக்கைகளையும் எவ்வளவு எளிதாக நீங்கள் இது ட்ரெண்ட் ஆறுது, வைரல் ஆறுது இதெல்லாம் இப்ப நான் உங்களை வஞ்சு இப்ப பேசுற பேச்சுல உங்களை நான் 2 கோவமா வஞ்சிட்டேன்னா இந்த வீடியோ வைரல் ஆயிரும். ஆனா ஒருபோதும் அந்த இடத்துக்கு நான் எவ்வளவு பெரிய மாற்று கருத்து இருந்தாலும் உங்களோடு நான் பேசுவதற்கு தயாராக இருக்கு. அந்த இடம் ஏன் இங்க உருவாக மாட்டேன். அதனால இந்த அடுத்தவர்களுக்கு குறை சொல்லி, அடுத்த மதத்தை குறை சொல்லி, அதற்குள்ள இருக்கிற முறைமைகளை வாழ்வியல் முறைமைகளை குறை சொல்லி இருந்துட்டு போட்டுமே. ஒரு 40 நாள் அவன் குடிக்காம, சிகரெட் குடிக்காம இருந்து கோயில் போயிட்டு வரட்டுமே. தப்பு வந்துச்சு. டாஸ்மா கடையில வியாபாரம் படுத்திருச்சுன்னு முதலமைச்சர் தான் வருத்தப்பட போறாரு. ஓகே மேம். உங்க பின்னாடியே திரு காமராஜர் அவர்களுடைய போட்டோ இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்துல காமராஜர் ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நமக்கு சட்டம் ஒழுங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கறதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா வன்முறை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு? 8 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு தமிழகத்தின் நிர்வாகத்தை சந்தித்தவர் காமராஜர் அவர்கள். அவர் பேரையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இங்க இருக்க காங்கிரஸ்காரங்களுக்கு கூட கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அவங்க நான் சொல்றேன் காங்கிரஸ்ல யாரெல்லாம் சிறப்பா இருந்தாங்க நான் சொல்லுவேன். காமராஜர், ஏஎஸ் பொன்னம்மாள் அவங்க பேர்லாம் நீங்க மறந்துட்டீங்க. நீங்க அவங்க பேரை சொல்லது படத்துக்கு மாலை போறது இல்ல. அவங்கள மாதிரி செயல்படணும். இங்க அவ்வளவு கை சுத்தமா யார் வேலை செய்றீங்க? எல்லாத்துக்கும் 15% டெண்டர் எடுத்தா எத்தனை %? 40% வரைக்கும் வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு காமராஜர் ஆட்சி நடக்கிறது எந்த வகையில நியாயம்? திரும்பின பக்கம் எல்லாம் போதை, திருமண பக்கம் எல்லாம் கொலை நடக்கலன்னு சொல்லுங்க. அப்புறம் எல்லா ஆறுகளும் காணோம். எல்லா கண்மாயும் எந்த வகை நிர்வாகம் நடக்குதுங்க? ஒரு குப்பையை மேலாண்மை பண்றதுக்கு நம்மகிட்ட நிர்வாகம் இருக்கா? இல்ல. அப்புறம் நீங்க காமராஜர் ஆட்சின்னு நீங்க அடுத்து என்ன அடுத்த தேர்தலுக்கு சீட்டு கேட்கறதுக்காக பேசுவீங்களா? என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஸ்டாலின் போய் சீட்டு கேட்கறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? காமராஜர் பேரை சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. அதுக்குத்தான் 0 லெவலுக்கு காங்கிரஸ கொண்டு வந்து விட்டது ஜனம். இன்னைக்கும் காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஓட்டு விழுகுதுன்னா எதிரில இருக்கிறவங்க பண்ற தவறுதான் இவங்களுக்கு ஓட்டு விழுகுதே ஒழிய
காங்கிரஸ் செய்யற நல்லதுக்காக விழுகல. எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இறைவன் ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதாவது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இந்த மாதிரி. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.